வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. பாட்டுக்கு நமக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. எந்த ஒரு சமயமா இருந்தாலும் நம்ம பாட்டை ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணி நமக்கு உற்சாகத்தை கொடுத்துரும், உத்வேகத்தை கொடுத்துரும். திடீர்னு எல்லாரும் நம்ம எஸ்பிபி கிடையாது, எல்லாருமே ஜேசஸ் கிடையாது, எல்லாருமே பிரமாதமாலாம் பாட தெரியாது. நமக்கு ராகம், தாளம், ஆலாபனை, ஸ்வர சஞ்சாரம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா எல்லோருமே பாடுவோம். நான் பாத்ரூம் பாடகர் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம். பாத்ரூம் பாடகர்னு இல்லைங்க, வீட்டு ஹாலில் காரில் போயிட்டு இருக்கும்போது, டூ வீலரில் பயணிச்சுட்டு இருக்கும்போதுன்னு நம்ம வாழ்க்கையில் வாய்விட்டு பாடுகிற தருணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நிறைய இருக்கும். நீங்கள் அப்படி வாய்விட்டு பாடுகிற தருணங்களை கூட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்புறம் இந்த ரிலாக்ஸ் ராம்ஜி சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றி. இன்னும் தொடர்ந்து பார்ப்பதற்கு வசதியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அது இன்னும் எனக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு பலத்தை எனக்கு தரும். அதனால லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பர்களே. வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த பாட்டை இதுல இசையமைப்பாளர் வேதா அவர்களுடைய இசையில வந்த பாட்டு. இசையமைப்பாளர் வேதா ஒரு தனி ஸ்டைல எப்போதுமே பாட்டு போடுறவரு. மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த படங்களுக்கெல்லாம் வேதா அவர்கள் தான் இசையமைப்பார். எனக்கு தெரிந்து அப்படி வேதா அவர்கள் ஏவிஎம்க்கு இசையமைத்த ஒரே ஒரு படம், முக்கியமான படம், அது அதே கண்கள். அதே கண்கள் படத்துல மெல்லிசை மன்னர்களை பயன்படுத்தாம புதுசா பயன்படுத்தலாமேன்ட்டு அந்த கதைக்கு வேதா அவசியமா இருந்தாருன்னு சொல்லி ஏவிஎம்ல பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா மாடர்ன் தியேட்டர்ஸ் படம்னாலே தொடர்ந்து வேதா அவர்கள் தான் இசை, கண்ணதாசன் அவர்கள் தான் பாட்டு, டிஎம்எஸ்க்கு கண்டிப்பா பாட்டு இருக்கும், எல்லாரும் சரிக்கும் அதே போல இருக்கும். ஜெய்சங்கர் நடித்த பல படங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். ஜெய்சங்கர் அவர்களுடைய மார்க்கெட் வேல்யூவை தூக்குனதும் மாடர்ன் தியேட்டர்ஸுடைய படங்கள் தான். அதே போல ஜெய்சங்கர் அவர்களை எம்ஜிஆர் சிவாஜிக்கு அடுத்த கட்டத்துக்கு அவரை வசூல் சக்கரவர்த்தியாக மாற்றியதும் கூட ஜெய்சங்கருக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள் தான். அப்படி மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்த ஒரு படம் இரு வல்லவர்கள். அந்த படத்துல வந்த ஒரு பாட்டு என் வாழ்நாளெல்லாம் கூட வருகிற பாட்டு. அப்படிப்பட்ட பாட்டு ஒரு சொல்லுவாங்க, ஹிந்தி பாட்டு டியூன் தான் வேதா எடுத்துக்கிட்டு காப்பி அடிச்சிடாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்பெல்லாம் ஹிந்தி படத்தினுடைய ஆதிக்கங்கள் நிறைய இருந்த காலம், இந்தி பாடல்களுடைய ஆதிக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த காலகட்டம். அதனால அந்த பாடல்களையே மாடர்ன் தியேட்டர்ஸ்காரங்க விரும்பி கேட்டிருக்கலாம், அல்லது அதே போலதானே ரசிகர்கள் விரும்புறாங்கன்னு பண்ணியிருக்கலாம். எது எப்படியோ இன்னைக்கு வரைக்க அந்த பாட்டு ஒரு ஏகாந்தமான பாட்டு. பொதுவாகவே சந்தேக புத்தி அப்படிங்கிறது காதலர்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். காதலன் காதலியை சந்தேகப்படுறது, அல்லது காதலி காதலனை சந்தேகப்படுறது அப்படிங்கிற விஷயம்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான். இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுதான் பிரேக்கப் அப்படின்ட்டுலாம் ஆயிடுது. ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ் போதும் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல பிரேக்கப் கிடையாது. எனக்கு சந்தேகம் இப்படி இருக்கு மவளை, உண்மையை சொல்லிடு. எனக்கு சந்தேகம் இப்படி இருக்குடா, நீ என்ன சொல்ல போற, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்ற விதமாக அன்னைக்கு இருந்த காதலர்கள் அப்படி இருந்தாங்க. அப்படியான பாட்டு தான் இந்த வாழ்வெல்லாம் பாட்டு பகுதியில் வரக்கூடிய பாட்டு. அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்ப இசையே நமக்குள்ளார ஒரு உற்சாகத்தை கொடுத்துரும். டிஎம்எஸ் பாடிப்பாரு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். டிஎம்எஸ் அவர்கள் எம்ஜிஆருக்கு ஒரு விதமா பாடுவார்னு நமக்கு தெரியும், சிவாஜி அவர்களுக்கு ஒரு விதமா பாடுவார்னு தெரியும். அதே போல டிஎம்எஸ் அவர்கள் ஜெய்சங்கருக்குன்னு ஒரு தனி குரல் வச்சிருந்தார். அது இந்த பாட்டை கேட்டாலே இது சிவாஜிக்கு பாடினது, இது ஜெய்சங்கருக்கு பாடினது அப்படிங்கிறத ரொம்ப அழகா நாம கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி ஜெய்சங்கருக்கு பாடிய பாடல்கள் பயங்கர ஹிட். அதுல இந்த பாட்டுக்கு இணையானது எதுவுமே இல்லை. டிஎம்எஸும் சுசீலாமாவும் பாடியிருப்பாங்க. ஜெய்சங்கரும் எல் விஜயலட்சுமி அப்படிங்கிற நடிகையும் இந்த பாட்டுக்கு நடிச்சிருப்பாங்க. 1966 கிட்டத்தட்ட அடுத்த வருடம் வந்தாக்கா 60 வருஷம் ஆக போகுது இந்த பாட்டுக்கு. ஆனா இன்னைக்கும் ஒரு மலரை போல, ஒரு புதுசா பூத்த ரோசாப்பூ மாதிரி இருக்கு இந்த பாட்டு.
நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். உடனே பெண்மணி பி சுசிலாமா, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். அவர் சொல்றாங்க என்ன, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். நான் ஒரு மலரை வச்சுக்கிட்டு ஏன் தெரியுமா இங்க நிக்கிறேன், என் மகாராணி நீ இருக்கிய உன்னை பார்க்கணுங்கிறத தான் ஓடி வந்திருக்கிறாங்க. உடனே அவ சொல்ற, நான் மட்டும் என்ன, நீதான் பெரிய ஊரோ, நாங்க என்ன, நீ நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன். பின்ன நாங்க எதுக்கு வந்தோம், வேற நீ இல்லாம வேற யாரையாவது கூட பேசுறதுக்கு கொஞ்சறதுக்கு வந்தேன்னு நினைச்சியா நீனு? இளமைக்கு தனியாக, இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நீ தனியா இருக்கியா, உன்னுடைய இளமை தனியா இருக்கு இல்லையா, அதுக்கு துணையா இருக்கணுமேன்னு நான் தனியா வந்தேன். இப்ப பாருங்க, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். ஆஹா, என்ன ஹிந்தி மெட்டோ அது தெலுங்கு மெட்டோ எதுவா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு பாட்டுங்க அது. அடுத்தாப்புல அப்பதான் சந்தேகத்தை நைஸா அப்படி விடுற அவரு கதாநாயகன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், நீ வரும்போது யாராவது உன்னை பார்த்தாங்களா? நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வலை கொஞ்சம் கை மீது பரிசென்னு தந்தார். உனக்கு ஏதாவது பரிசு இரிசு கிஃப்ட் ஏதாவது கொடுத்தாங்களா? யாரு நின்னாங்களா, கொடுத்தாங்களா? உண்மலர் கூந்தல் அலைவாய அவர் என்ன சொன்னார். காதோடு அப்படியே பக்கத்துல வந்துகிட்டு முடியெல்லாம் களையிற மாதிரி பக்கத்துல ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கான், காதுகிட்ட வந்து ஏதோ சொல்லியிருக்கான். அப்ப பாருங்க, நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வலை கொஞ்சம் கை மீது பரிசென்னு தந்தார். உன்மலர் கூந்தல் அலைவாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். எல்லாத்தையும் சொல்லிட்டார். நீ வர வழியில யாராவது உன்னை பார்த்தாங்களா? உன் கைக்கு ஏதாவது பரிசு கிரிசு கொடுத்தாங்களா? உன் காதுல ஏதாவது விஷயத்த சொன்னாங்களா? உன் இதழுக்கு ஏதாவது முத்தகத்தம் கொடுத்தாங்களா? சொல்லிடு, உண்மையை சொல்லிடு, ஏன் முடியலாம் கலைஞ்சிருக்கு உனக்கு அப்படின்னு காதலன் காதலிட்ட கேட்கிறாரு. நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வலை கொஞ்சம் கை மீது பரிசென்னு தந்தார். உன்மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் அப்படின்னு சொன்ன உடனே கடுப்பாயிடுறாங்க அவங்க காதலி. ஏய் என்னடா, நீ இல்லாமல் யாரோடு உனைக்கான வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நீ இல்லாம யார பார்க்க வந்தேன், சும்மா என்னமா பேசுற, யார சந்தேகப்படுற நீனு? கடுப்பாயிட்டாங்க. இப்ப சுசீலா அம்மா பாடுறாங்க, கண்ணதாசன் ஐயா எழுதுறாரு. என்ன காரணம்? ஓஹோ, என் முடி கலைஞ்சிருக்கு அதனால உனக்கு இப்படி ஒரு சந்தேகமா? அது சொல்றாங்க. பொன் வண்டொன்று மலரென்று என் மீது மோத, எப்படி
பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வலை கொண்டு கையாலே மெதுவாக மூட. ஒரு வண்டு பறந்து வந்துட்டே இருந்துச்சா, என் மூஞ்சியை பார்த்துட்டு அது ஏதோ ஒரு பூ என் மூஞ்சியை பார்த்துட்டு பூன்னு நினைச்சிருச்சு. உடனே அது நேரம் இங்க வந்துச்சு பாரு, டக்குன்னு பயந்து போய் நான் டக்குன்னு இது பண்ணேன். பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வலை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை சொல்ல. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். ஒரு வண்டு வந்துச்சு, என் மூஞ்சியை பார்த்துட்டு பூன்னு நினைச்சிருச்சு. அப்படி வந்து மோதிச்சு பாரு, டக்குன்னு என் வளையல் கொண்ட கையில டக்குன்னு அடைய மூஞ்சியை மூடனா அப்ப முடியிலாம் கலைஞ்சிருச்சு. பொன்வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வலை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் அலை பாயும் மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். ஓ சாரி, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி முனை காண ஓடோடி வந்தேன். இந்த பாட்டை தயவு செய்து எனக்காக கேளுங்க. இந்த பாட்டை ஒரு 15 நாள் 20 நாட்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்கும். அதான் இந்த பாட்டு வாழ்நாளெல்லாம் பாட்டு வாழ்வெல்லாம் பாட்டுல இடம்பெறும். வணக்கம்.